ஒரு ஒரு குரு கிட்ட அரசத்தா மகன் அனுப்பி விட்டுருக்காரு இளவரசனை, பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. இளவரசன் ரொம்ப நல்ல பையன், சொல்லி கொடுத்த பாடத்தை பூரா நல்லா படிச்சிருக்கான், பரீட்சையில எல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கான். ஆனாலும் இவர் என்ன பண்ணிருக்காரு, திடீர்னு கூப்பிட்டு சப்புன்னு 2 அடி அடிச்சிருக்காரு. ஆனா எந்த தப்பும் செய்யலே, பேசாம உட்கார், இப்படி 2-3 தடவை செஞ்சிருக்கிறார். பாடம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டான். காலங்கள் ஓடுகிறது, இளவரசன் அரசன் ஆயிட்டான். அரசனான முதல் நாளே ஆளுகளை கூப்பிட்டுட்டான். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு பாரு, குருன்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வா. கூட்டு வந்து நடு சபையில நிறுத்தியாச்சு. குரு கிட்ட கேட்கிறான், குருவே நீங்க எனக்கு பாடம் நடத்துனீங்க, நான் நல்லா தானே படிச்சேன், நான் ஒழுக்கமா தானே இருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை ஏன் தேவையில்லாம அடிச்சிங்க? நான் தப்பே செய்யாம நீங்க அடிச்ச அடி என் மனசுக்குள்ள வலிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை விட அந்த அடி எனக்கு ரொம்ப வேதனையை தருகிறது. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எப்பா அடுத்து நீ அரசன் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும். அரசன் ஆயிட்டேன்னா நிறைய நீதிமன்றங்களுக்கு பரிபாலனை செய்யற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லா வழக்குகளும் உங்ககிட்ட தான் வரும். குற்றம் சாட்டப்பட்டவன் பூரா உன் முன்னாடி தான் நிற்பான். அதுல குற்றம் சாட்டப்பட்டவன் தப்பே செய்யாதவன கூட இருப்பான். தப்பே செய்யாத ஒருவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த வழி எப்படி இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அன்னைக்கு அடிச்சையா. அந்த அநீதியின் சுவையை நீ உணர வேண்டும், அப்போதுதான் நீதியின் வலிமை உனக்கு புரியும் என்று சொன்னார். ஆசிரியர்னா அதாங்க ஆசிரியர். ஒரு குரு என்றால் அதான் குரு. இளவரசன் அடிச்ச நாளைக்கு அவனோட தூக்கில போட்டுருவான்